ஒருக்க வீட்டை வந்துட்டு போங்க. அது வந்து ரங்கிட்டது. ஆனா இந்த ஏர்போர்ட்ல இல்ல. பிள்ளை சரியானோட ஏர்போர்ட் என்னன்னு சொல்ல வேணும். அவள் மொக்கில்ல, நாங்கள் ஏமாளிய. அவள் கெட்டிக்கார. என்ன என்ன நடந்தது? அவள் வந்து ரங்கிட்டான் இன்னொரு ஏர்போர்ட்ல. வேற ஒருத்தர். என்னது? சத்தியமா மச்சான், மச்சான் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. பயமுறா, ஒரு வருஷமா என்ன பே காட்டி விசாம இருக்க வச்சு அவளை இங்க கூப்பிடுறீங்களா? என்ன நீ தானே மச்சான் ஒரு வருஷமா அவளோட கதை சொன்னீங்க. அவளுக்கு அப்படி ஒரு பிளான் இருக்குது சத்தியமா எனக்கு தெரியாது மச்சான். அவளுக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்தது உங்களுக்கு தெரியாது. என்ன அதே என்ன நம்ப சொல்ற? என்ன என்ன மாதிரி நடிச்சாடா அவள்? இவ்வளவு காசுகளை கொட்டி இறைச்சிருப்பானுவன், இவ்வளவு நகையெல்லாம் செய்து அனுப்பி இருப்பான். வெக்கம் கெட்டவன். பகல் பகல டெலிபோன் அழைப்பான், இரவரவ வெக்கமில்ல சிரிப்பார். எப்படி எல்லாம் இவங்களுக்கு இந்த நாடகம் போட தெரியுது? ஒரு நாளா 2 நாளா ஒரு வருஷத்துக்கு மேல இவனை ஏமாத்தி இருக்கிறீங்க. கயாடனுக்கு லண்டன் ஹீத்ரோன்னு சொல்லி போட்டு மான்செஸ்டருக்கு டிக்கெட் போட்டுருக்கான். சிட்டியான சிங்காரி போல. எல்லாம் போச்சுது. ஓடி ஓடி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் செய்தவன் எங்கட பிள்ளை. இந்த அப்பாவே போய் ஏன் ஏமாத்தினவன்? ராஜன், நீங்கள் எல்லாருமா சேர்ந்து உங்களோட குடும்பம் இனசனம் எல்லாருமா சேர்ந்து பெரிய நாடகம் போட்டு எங்களை கவியரங்க வச்சுட்டீங்க. உங்களுடைய ஆக்களுக்கு போன் பண்ணி அவளுக்கு அனுப்பின காசு நகை கிஃப்ட் எல்லாத்தையும் உடனே அனுப்பி சொல்லுங்க திருப்பி. ஓ பத்துங்கட்டவன், இவன் விசா மட்டும்தான் தேவை என்றால் இவள் இது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பார்க்காம இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் நீ கேட்டு வாங்கித்தரே இல்லை, உன்னை சும்மா விட மாட்டான். ஓ அண்ணா சும்மா இருக்கோ, அண்ணி ஒன்றும் கேட்க வேண்டாம். அது போனது போகட்டும். ராஜன், நான் யாருக்கும் ஒன்றும் செய்ய இல்லை. ஆனா போடா போ, போய் இந்த சொந்தக்காரன் இருந்தா கல்யாணம் பேசி கூட்டி கொண்டு வா. என்ன மாதிரி ஏமாளிகள் இன்னும் இருக்கிறான். நாள் முழுக்க தேஞ்சு தேஞ்சு காதல்ல வெந்து வெந்து கடைசியில பொசுங்கி போறது கண்டு காத்திருக்கிறான்.
காதல் என்ற அனுபவங்கள் தருகின்ற நெஞ்சச் சுகங்களின் அந்தப்புறங்களில் துரோகங்களின் சன்னத கூத்துக்கள் அரங்கேறி முடியும் போது ஒவ்வொரு தடவையும் மீள உயிர்க்க முடியாதபடி நெஞ்சங்கள் எல்லாம் செத்துப்போய் கிடக்கின்றன. திருமணம் என்பதற்கான இந்த இறக்குமதிகளின் நேர்மை கணக்கீட்டில் என்றுமே சமப்படுத்த முடியாத ஏமாற்று ஐந்தொகைகளே எப்போதும் முடிவு கணக்குகளாய் பதியப்பட்டு கிடக்கின்றன. இன்பங்களை மட்டும் நுகர்ந்துவிட்டு கடந்து செல்லலும் துன்புறும் இதயம் பற்றிய நொடியளவு நினையும் எண்ணங்களின்றியும் பலவீனன் ஒருவனின் முதுகிலேறி பயணம் செய்யும் மானிட மதிநுட்பம் ஆறு கடக்க பாய்ந்து கிடக்கின்றது. எனவே குறுகிய வட்டத்துள் மனதர்ம குருதி குடித்து வாழும் என் தேசத்துக்குரியவர்களே, வாருங்கள் எமது வாழ்வொழுங்கு பற்றியும் அந்த வாழ்வின் மீதான நீட்சி பற்றியும் குறிப்பெழுதிக் கொள்வோம். இல்லையேல் எமக்கான எல்லாமும் இழக்கப்பட்டு போனபின் வெறும் புசத்தல்கள் மட்டுமே எமக்குரியதாய் இருந்துவிடக்கூடும். வட்டி என்று